ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே பகலிலே நோன்பு வைத்து இரவிலே தராவீகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தில் ஆரோக்கியமான முறையிலே இருந்து நோன்பு நோற்பதற்கும் தராவீஹ் தொழுவதற்கும் குர்ஆன் திலாவத் செய்வதற்கும் அதிகமாக திக்ருகள் செய்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது போன்று நம் வாழ்க்கையில் பல ரமலான்களை அமல்களை கொண்டு அலங்கரிக்கிற நல்ல பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பொதுவாக இந்த ரமலான் என்பது அமலுக்கான சீசன், அமல் செய்வதற்கான சீசன் என்று சொல்லலாம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு சீசன் சொல்லுவாங்க. இது இந்த தர்பூசணி சீசன், இது இந்த பழத்துடைய சீசன் அப்படின்ற மாதிரி இந்த ரமலான் மாதம் என்பது அமல் செய்வதற்கான சீசன் என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் மீதி 11 மாதங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சிக்கான மாதம் இந்த ரமலான் மாதம். இன்றைக்கு தொழுகைக்கூடிய விஷயத்துல ரொம்ப அசட்டையாக இருக்கிறார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. இன்றைக்கு இவ்வளவு மார்க்கம் எல்லா இடங்களிலேயும் பேசப்பட்டாலும் கூட தொழுகையிலே அசட்டையாக இருப்பவர்கள் நம்மிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்னைக்காவது தொழுகிறது, எனக்கு தையல் வேலை இருக்கு வீட்டில், எங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, இப்படி ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி நான் மல்லிகை கடை வச்சிருக்கிறேன், என் வீட்டுக்காரருக்கு நான் ஹெல்ப்பா இருக்கிறேன், நாங்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறோம், ஹோட்டல்ல நாங்கள் ஹெல்ப்பா போய் நிற்கிறேன், மெடிக்கல் வச்சிருக்கிறோம், அரிசி மண்டி வச்சிருக்கிறோம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம் வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் அசட்டையாக தொழுகையை விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம தொழுகாம நம்ம பிள்ளைங்க தொழுக மாட்டாங்க, நாம நல் அமல்களை செய்து பழகாமல் நம் பிள்ளைகள் அமல் செய்ய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் அஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகளை தொழுக சொல்லி ஏவுங்கள். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகளை தொழுக சொல்லி கட்டளை இடுங்கள். எப்போது? வஹும் அபுனாஉ சபஅ சினீன், அவர்களுக்கு 7 வயது ஆகிற போது தொழுக சொல்லி கட்டளை இடுங்கள். ஏமா தொழுக போமா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், ஜும்மா நாளில், பராத்துடைய நாளில், மேராஜுடைய நாளில், இது போன்ற ரமதான் மாதத்தினுடைய இரவுகளிலே எத்தனையோ நம்ம தாய்மார்கள் தொழுகிறாங்க, அவங்க பிள்ளைங்க தெருவில் இருக்கிறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், நல்லா நாடிய சில நபர்களை தவிர இங்கே சில சிறார்கள் வர்றாங்க. நேற்று கூட சொன்னேன், எப்பா யார் கரெக்டா 27ஆம் கிழமை வரைக்கும் தொழுகிறீங்களோ உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடப்படும், யார் கரெக்டா தொழுகிறீங்களோ 27ஆம் கிழமை உங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்ப என்ன சொல்ல வருகிறோம், எத்தனையோ தாய்மார்கள் தொழுகிறார்கள், ஆனால் அவருடைய பிள்ளைகள் நல்ல இரவுகளிலே வீடுகளிலே விட்டு வெளியேறி ரோட்டிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விழிப்புணர்வு இல்லை. என்ன அசர்த்து பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் என்னால அப்படி நம்முடைய இயலாமையை நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த இயலாமை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அந்த இயலாமை சொல்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப நாம எப்படி பழக்கணும்? சின்ன வயதிலே இருந்து அவருக்கு தொழுகை கடமையாக முன்னாடி இருந்தே தொழுகையாளிகளாக பழகிவிட வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பெரிய ஆம்பளைங்களாம் கூட சாப்பாடு வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனையோ பெரிய ஆம்பளையா இருக்கிறாங்க, 40 வயசு 50 வயசு ஆச்சு, ஒரு வக்து தொழுகிறது இல்லை,
ஒரு வக்து தொழுகாதவங்க நம்மள எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரிய வியாபாரியா இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறாங்க, பிசினஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு வக்து கூட தொழுகிறது இல்லை. அவங்கள்ட்ட போய் ஏங்க தொழுக மாட்டீங்க, தொழுக வரலாம்ல, எங்க அத்தாமா எனக்கு பழக்கல, எங்க அத்தாமா எங்களுக்கு பழக்கல சின்ன வயசுல, அதனால நாங்க அப்படி பழகிட்டோம், திடீர்னு தொழுக சொன்னா எங்களுக்கு எப்படி தொழுக வரும், எங்களை எப்படி தொழுக வளையும், 5 வளையாது 50 வளையாதுன்றாங்களே, எப்படி என்னால தொழுக முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால தான் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, இன்றைக்கு புனிதமான இரவுகளிலே பள்ளியின் பக்கம் வராமல் வீடுகளிலே வெளியே ரோட்டிலே திரிந்து கொண்டு மற்றவர்களுடைய பத்வாவுக்கு நம் பிள்ளைகள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஏன் திடீர் மரணம் ஏற்படுது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரோடுகளிலே திரிந்து கொண்டு வேகமாக வாகனத்தை இயக்குவதும், பள்ளிக்கு முன்னாலே இடையூறாக சத்தமாக விளையாடுவதும், ஆட்டம் போடுவதும் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் கண்குளிர்ச்சியாக துவா செய்வதை தாண்டி பார்ப்பவர்கள் எல்லாம் எரிச்சல் படுகிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க மாறிடுறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை 7 வயது ஆகிவிட்டால் தொழுக சொல்லி கட்டளையிடுங்கள், அப்பதான் வரும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷரின், அவர்களுக்கு 10 வயது ஆகிவிட்டதா, தொழுகவில்லையா, அடியுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்க சொல்றாங்க. இன்னைக்கு அடிக்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. வீட்லயும் அடிக்கிறது இல்லை, மதரசாலையும் அடிக்க அனுமதிக்கிறது இல்லை, ஸ்கூல்ல அடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அப்படி ஆகி போயிருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 வயது ஆனாலும் தொழுகா விட்டால் அடியுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி? தொழுகைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? கலிமா சொன்ன பிறகு ஒரு மனிதனுக்கு கடமையாகிற முதல் கடமை தொழுகை தான், அதை தாண்டி ஒன்றில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பைனர் ரஜ்லி வ பைனல் குஃப்ரி தர்க்கு ஸலாத், ஒரு மனிதனை அவனை குஃப்ரின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது தொழுகையை விடுவது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தொடர்ந்து தொழுகையை விட்டு கொண்டே இருந்தால் அவன் காஃபிராகுவதற்கு அதுவே போதுமானதாகிவிடும். இன்னும் பெரியார்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில தொழுகையை தொடர்ந்து வேண்டுமென்றே விடுபவனை அவன் முஸ்லிம் கபிர்ஸ்தான்ல அடக்கம் பண்ண அனுமதிக்காதீர்கள் என்கிறார்கள். அல்லாஹு அக்பர். முஸ்லிம் கபிர்ஸ்தான்ல அனுமதிக்காதீர்கள். இப்ப நாம தொழுகையை விட்டால், வேண்டுமென்றே விட்டு பழகினால் நாம் இறை நிராகரிப்பாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அல்லாஹ் அந்த மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம கணவன்மார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அவங்க சொன்னாங்க, உபாதத்து இப்னு சாமித் அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நேசர் ரசூலுல்லாஹ் எனக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். அதிலே முதல் உபதேசம் என்ன தெரியுமா? லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, நீ அல்லாஹ்வுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இணை வைத்து விடாதே, காஃபிராக இணை வைத்து விடாதே சொல்லிட்டு சொன்னாங்க, வ இன் குத்திஅத்தும் வ ஹுர்ரிக்தும் வ சுல்பித்தும், நீ சிலுவையில் அறையப்பட்டாலும், நீ கொல்லப்பட்டாலும், கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டாலும், நெருப்பில் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை மட்டும் வைத்து விடாதே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்குறோம், சர்வசாதாரணமா ஈமான விட்டுறாங்க, சர்வசாதாரணமா மதம் மாறி போயிடுறாங்க. ஏதோ காதல்ன்றாங்க, இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, சேட்டிங்ன்றாங்க, கடைசியா பார்த்தால் ஒரு காஃபிர் மாற்று மதத்தரோடு அவர்கள் போய் விடுகிறார்கள். ஆனால் நீ எரிக்கப்பட்டாலும், நீ தூக்கிலே தொங்க விடப்பட்டாலும், கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டாலும் நீ அல்லாஹ்வுக்கு இணை விட்டு வைத்து விடாதே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, வலா தத்ருக்கு ஸலாத்த முத்தஅம்மிதை, நீ வேண்டுமென்றே தொழுகையை நீ விட்டு விடாதே. ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதன், யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ ஃபகத் ஹரஜ மினல் மில்லத், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார், இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு என்ன மாதிரியான தொழுகையை விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது? அன்பான தாய்மார்கள், தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ரொம்ப பேணுதல், ஒரு வக்து கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. வீட்டு வேலை, எத்தனை வேலைகள் இருந்தாலும் தொழுகுவதற்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ரிவாயத் ஒன்று கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. மன் ஹாஃபிஸ் அலா ஸலவாத்தில் மக்தூபா, யார் 5 நேர தொழுகையை பேணி தொழுகிறாரோ அக்ரமஹுல்லாஹு தஆலா பி 5 கராமாத்தின், அல்லாஹ் 5 விஷயத்தை கொண்டு அந்த நபரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்றார்கள்.
5 விஷயம். 5 நேர தொழுகையை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்லாஹ் 5 விஷயத்தை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துகின்றான். முதலாவது விஷயம் சொன்னாங்க, நெருக்கடியான வாழ்க்கையில, நெருக்கடின்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையே நெருக்கடியா இருக்கு. எத்தனையோ பேர் தற்கொலைக்கு போகிறார்கள். நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு கடையை மூடி தூக்குல தொங்குறவங்க எத்தனையோ பேர் வீடுல தூக்குல தொங்குறாங்க. எத்தனையோ பேர் விஷம் குடித்து மரணிப்பவர்கள் எத்தனையோ பேர். ஏன்? வாழ்க்கையினுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை என்கிற மோசமான விஷயத்தை எடுத்து தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உங்களுக்கு வாழ்க்கையின் நெருக்கடி போக வேண்டுமா? 5 நேரம் கரெக்டா தொழுகுங்க. 5 நேரம் கரெக்டா தொழுதீங்கன்னா அல்லாஹ் உங்களை முதலில் கண்ணியப்படுத்துகிற விஷயம், வாழ்க்கையினுடைய நெருக்கடி அல்லாஹ் நீக்குவான். 2வது சொன்னாங்க, அதாபல் கபர், கபருடைய வேதனை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். உங்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது. 3வது சொன்னாங்க, நாளைக்கு நம்முடைய அமல்களுடைய பட்டோலை நம்முடைய வலது கையிலே கொடுக்கப்படும். நல்லவர்களுக்கு வலது கையில கொடுக்கப்படும், நல்லவர்களுக்கு அப்ப தொழுகையாளிக்கு வலது கையிலே கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, 4வது சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கிற நசீபை அல்லாஹ் தருவான். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி இருக்கும்? ஒரு முடியை விட லேசானதாக இருக்கும், ஒரு வாளை விட கூர்மையானதாக இருக்கும். கீழே நரகம் இருக்கும். அந்த நரக அந்த 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 சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கொக்கிகள் இருக்கும். நீ ஈமான் சரியாக தொழுகாவிட்டால், சரியாக நல்ல அமலை செய்யாவிட்டால் உன்னை அப்படியே இழுத்து கீழே இருக்கிற நரகத்துல தள்ளி. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வேண்டுமா? 5 நேர தொழுகையை தாய்மார்கள் சரிவர பேண வேண்டும் வீடுகளில். அடுத்து சொன்னாங்க, கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே நுழைவார்கள். இந்த 5 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் 5 நேரம் தொழுகையை பேணுபவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் அல்லாஹ் அந்த 5 நேரத்தையும் உயிர் மூச்சிருக்கிற வரைக்கும் அதை பேணி பாதுகாத்து இந்த 5 சிறப்புகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த ரிவாயத்துல வருது, அல்லாஹு தஆலா தொழுகையிலே யார் அசட்டையாக இருக்கிறாரோ, தொழுகையை விடுகிறாரோ, தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு 15 தண்டனைகளை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் எத்தனை தண்டனை? 15 தண்டனை. அதுல சொல்றாங்க, 5 தண்டனையை அல்லாஹ் துன்யாவிலேயே தந்துருவான். 5 தண்டனை துன்யாவிலே, 3 தண்டனை மௌத்தாகிற நேரத்திலே, 3 தண்டனை கபரிலே, 3 தண்டனை கபரை விட்டு வெளியேறும் போது. மொத்தம் எத்தனை தண்டனை? 15 தண்டனை. துன்யாவில அந்த தொழுகையை பேணாதவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை 5ல முதலாவது, துன்ஸஉல் பரக்கத்து மின் உம்ரி, அவனுடைய ஆயுளில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆயுள்ல இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் போக்கிடுவான். எப்ப எந்த நேரம் வேணாலும் மௌத்தாகி விடுவான். அவனுக்கு ஆயுள்ல பரக்கத்து இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. இது முதலாவது தண்டனை. 2வது சொல்றாங்க, அவனுடைய முகத்திலிருந்து நல்லடியார்களுடைய பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்து விடுவானா. முகம் அப்படி கருப்பா இருக்கும், கருப்படித்திருக்கும், வெளிச்சம் இருக்காது, பிரகாசம் இருக்காது என்றார்கள். 3வது சொன்னாங்க, அவனுடைய அமல்கள் எந்த அமலுக்கும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படாது. நீ தொழுகவில்லையா, நீ தர்மம் செய்து என்ன, மற்ற எல்லா அமல்களையும் செய்து நீ தொழுகையை சரியாக தொழுகாவிட்டால் அந்த அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படாது என்றார்கள். 3வது. 4வது சொன்னாங்க, இவன் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா இவன் துவா வானத்துக்கு மேல போகாது, அல்லாஹ்விடத்துல போய் சேராது. ஏன்னா இவன் தொழுகையை சரிவர தொழுகவில்லை. 5வது சொல்றாங்க, நல்லடியார்களுடைய துவாவிலே இந்த தொழுகையிலே பேணாத இவனுக்கு எந்த பங்கும் இல்லை என்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து மௌத்தாகும் போது அவனுக்கு ஆகக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு தொழுகையை சரிவர பேணாமல் தொழுகையை தொழுகாதவனாக, ஒரு தெருவுல பள்ளி இருக்குது, அதே தெருவுல வீடு இருக்குது, வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல இருக்கிற பாங்கு சத்தம் கேட்குது, பள்ளிக்கு போகக்கூடிய நசீவு கட்டவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறோம். அடுத்து சொல்றாங்க, 3வது தண்டனை, கபர்ல அவருக்கு ஒரு பாம்பு சாட்டப்படுமா, ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்பினுடைய பெயர் அஷுஜாஉல் அக்ரா. அதனுடைய அந்த பாம்புடைய கண்கள் நெருப்பால் ஆனதாக இருக்கும். அந்த பாம்பினுடைய அந்த அந்த நகங்கள் எல்லாம் இரும்பால் ஆனதாக இருக்கும்.
அதனுடைய லொஹரை வீணாக்கினால் லொஹரிலிருந்து அசர் என்று கியாமத்து வரைக்கும் அவன் கபரிலே அந்த பாம்பு இவன் தொழுகையை வீணடித்ததற்கு அது வேதனை செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாளைக்கு மறுமையில தொழாதவனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவனுடைய கேள்வி கணக்கு கடுமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவனுடைய ரப்பு அவன் மீது கோபமாக இருப்பான், நரகத்திலே நுழைய வைக்கப்படுவான் என்றெல்லாம் ஹதீசுகளிலே வருவது பார்க்கிற போது எவ்வளவு கடுமையான தண்டனை தொழுகையை பேணாதவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு குறிப்பா ஃபஜ்ர் இஷால ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ர் இஷா யாருக்கு தெரியுமா சோம்பேறித்தனமாக இருக்கும்? யார் முனாஃபிக்காக இருக்கிறார்களோ, நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஜ்ரும் இஷாவும் சோம்பேறித்தனம். நைட்டு எல்லா வேலையும் படிச்சுட்டு அப்போ ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டு வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு எப்பா என்ன போன அப்படியே இஷா தொழுகாமையே தூங்கிடுறாங்க. அடுத்து காலையில எந்திரிக்கிறது ரொம்ப டயர்டு, ஃபஜ்ருக்கு எந்திரிக்கவே முடியறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குக்கு தான் ஃபஜ்ரும் இஷாவும் மிக கடுமையானதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ர் இஷாவுடைய நன்மையை மட்டும் ஒருத்தன் தெரிஞ்சா தவழ்ந்தாவது வந்து பள்ளிவாசல்ல இந்த 2 வக்த தொழுதுவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஆக எல்லாம் வல்ல அன்பான தாய்மார்களே, அன்பான நல்லடியார்களே, தொழுகையுடைய விஷயத்திலே நாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வோடு சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு வயதான மூதாட்டி கையிலே ஒரு செம்பிலே பால் வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கிராஸ் பண்ணும் போது அந்த மூதாட்டியை தட்டி விடுகிறார்கள். அந்த பால் கீழே விழுந்து விடுகிறது. அந்த பாலை பூமி உறிஞ்சிக் கொள்கிறது. உமர் ரலியல்லாஹு அந்த வயசான மூதாட்டி சொன்னாங்க, அம்மா வேற பால் வாங்கி தந்துடுறேன், அல்லது இந்த பாலுக்கு பதிலாக காசு கொடுத்துட்றேன்னு சொன்ன போது அந்த வயதான மூதாட்டி சொன்னாங்க, வயசானவர்களுக்குள்ள அழகான பிடிவாதம், எனக்கு எந்த பால் பூமியில கொட்டியதோ அது உறிஞ்சியதோ அந்த பால் தான் வேணும்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தார்கள், என்னடா இந்த அம்மா எந்த பால் பூமியில கொட்டுச்சோ அந்த பால் தான் வேணும்னு. உடனே உமர் ரலியல்லாஹு முக்கியமான சஹாபி, அல்லாஹ் அவர்களுக்கு கராமத்தை தந்திருந்தான், பூமியை பார்த்து சொன்னார்கள், பூமியே நீ என்னுடைய பாலை, இந்த மூதாட்டியினுடைய பாலை நீ உறிஞ்சி விட்டாய், உறிஞ்சிய பாலை நீ திருப்பி கக்கவில்லை என்றால், வெளியே கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய இடத்திலே தொழாதவனுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணி விடுவேன் என்றார்கள். உடனே அந்த பூமி பயந்து உறிஞ்சிய பாலை திருப்பி கக்கியது என்று வரலாற்று செய்தி பதிவுகிறது. இதிலிருந்து எழுதுகிறார்கள், நாம் சரியாக தொழுகாவிட்டால், நாம் சரியாக நாம் தொழுகையை பேணாவிட்டால் இந்த பூமி கூட நம் உடலை ஏற்றுக்கொள்வதற்கு அது மறுக்கும் என்கிறார்கள், விரும்பாது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலேயும் மௌத்தாகிற வரைக்கும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சாபித்துல் பன்னான் என்கிற ஒரு பெரியார் எப்போதும் துவா செய்வாங்களாம், அல்லாஹும்ம இன் குன்த ஆதைத அஹதன் அஸ்ஸலாத ஃபீ கப்ரிஹி ஃபஆதினி அஸ்ஸலா, யா அல்லாஹ் கபரிலேயும் தொழுவதற்கு ஒருத்தருக்கு நீ பாக்கியம் கொடுத்தா எனக்கு நசீபை கொடு. ஏன்னா கபர்ல தொழுகிற நசீபு நபிமார்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த இறைநேசர் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் கபர்ல தொழுகிறதுக்கு நபிமார்கள் அல்லாத ஒருத்தருக்கு அனுமதி நீ கொடுத்தா எனக்கு கொடுத்து துவா செஞ்சாங்களாம். எத்தனை வருஷம் துவா செஞ்சாங்களா? 50 வருஷமா தஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த மாதிரி துவா செஞ்சாங்க. மௌத்தான பிறகு அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணிய பிறகு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு ஒரே ஒரு கல்லு மட்டும் அங்கு தெரிகிறது. அந்த எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா உள்ள அந்த சாபித்துல் பன்னானின்றவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, நின்று தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். வந்து அவங்களுடைய வீட்டிலே வந்து அவங்க மகள்கிட்ட கேட்கிறாங்க, உங்க வாப்பாவை அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ண பிறகு பார்த்தால் அவர் கபருக்குள்ளே ஒரு ஓட்டை தெரிந்தது. பார்த்தால் அவர் கபருக்குள்ள தொழுதுட்டு இருக்கிறாரு. என்ன காரணம் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எங்க வாப்பா இரவு 50 வருஷமா தஹஜ்ஜத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க, இரவு முழுக்க தொழுகுவாங்க. கரெக்டா தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்தப்ப அவங்க எப்போதும் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு கபரிலேயும் உலகத்தில் ஒருத்தருக்கு
எங்களுக்கு தொழுவதற்கு வாய்ப்பு தந்தால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று துஆ செஞ்சார்கள் என்றால், பெரியார்கள் கபரிலேயும் போய் தொழுவதற்கு ஆசைப்பட்டார்கள். நபிமார்கள் கபரிலேயும் தொழுகின்ற நசீபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்துல 50 வக்தாக இருந்த தொழுகை 5 வக்தா குறைக்கப்பட்டும் கூட அந்த 5 வக்தை சரிவர தொழாத நசீபு கெட்டவர்களாக தாய்மார்களாகிய நாம் இருந்தால் நாம் எப்படி மறுமையில வெற்றி அடைய முடியும்? நம் பிள்ளைகள் எப்படி தொழுகையாளியாக மாறுவார்கள்? எனவே நாமும் தொழுகையாளிகளாக மாறுவோம், நம் பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக மாற்றுவோம். சஃபரிலேயும் சரி, பயணத்திலேயும் சரி, எங்கு சென்றாலும் ஒரு வக்தை கூட தொழுகையை விடாதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு தொழுகையை பேணி தொழுது நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு பொருத்தத்தையும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் குஃப்ரு, ஷிர்க், நிஃபாக், முர்தத்தானி, பொய், புறம் போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினரையும் பாதுகாத்து அருள் புரி ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள் புரி யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்திடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், எங்களுடைய அண்டை வீட்டார்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி நிற்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்கள் பாவங்களை மன்னிக்க விட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுவார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் நபியினுடைய திருமுகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்திட ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற குழப்பங்களை நீக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை நீக்கிடு ரப்பே. யா அல்லாஹ் கடன் எதுவும் வாங்கி இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திடு ரப்பே. யா அல்லாஹ் வற்றி போன்ற மோசமான செயல்களை விட்டு எங்களை காப்பாற்றிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் குடும்பங்களில் யாரேனும் மரணித்திருந்தால் ரப்பே அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலை ஆக்கிடு யா அல்லாஹ். ரஹ்மானே, யா அல்லாஹ் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ ரப்பே அதனை போன்று அவர்களுடைய கபரை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரையும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் ரப்பே அவளுக்கு ஷிஃபாவை கொடுத்திடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நோயை கொடுப்பவன் நீதான், அதற்குடைய ஷிஃபாவை கொடுப்பவன் நீதான் ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எவ்வளவு ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுத்திடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக எங்களுக்கு பிள்ளையை கொடுத்திடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கிற யாரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் ரப்பே அவளுக்கு சாலிஹான குழந்தையை கொடுத்திடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் திருமணமாகாமல் இருந்தால் ரப்பே அவளுக்கு சாலிஹான ஜோடிகளை அமைத்து கொடுத்திடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களை ஹிஜாபை பேணக்கூடியவர்கள் ஆக்கிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, ஒழுக்கமுடைய பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடு ரப்பே. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே யா அல்லாஹ் தலைக்கு மேல் சூரியன் இருக்கின்றது யா அல்லாஹ். அந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்களத்தால் ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடு யா அல்லாஹ். ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த உலகினுடைய சூரிய வெப்பத்தை எங்களால் தாங்க முடியவில்லை ரப்பே. ரஹ்மானே, யா அல்லாஹ் நரகத்தில்
நரகத்தில் எங்களை போட்டு விடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு நாளும் கூட அது எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். ரஹ்மான் யா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கி சுவனத்தை வாஜிபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கி சுவனத்தை வாஜிபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கி சுவனத்தை வாஜிபாக்கிடு யா அல்லாஹ். ரஹ்மான் யா அல்லாஹ், இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் போட்டால் கேட்கின்றோம். ரப்பே ரஹ்மான யா அல்லாஹ், இந்த தராவியினுடைய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அமீர் அலிஜி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துடு யா அல்லாஹ். ரஹ்மான யா அல்லாஹ், ஜெரீனா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துடு ரப்பே. ரஹ்மான யா அல்லாஹ், இந்த தராவி தொழுகை என்பது கியாமத்து நாள் வரை நடைபெறக்கு நீ அருள் புரிந்திடு ரப்பே. ரஹ்மான யா அல்லாஹ், அவர்கள் வீட்டில் இருக்கிற தங்கு தடைகளை நீக்கி அருள் புரியா அல்லாஹ். ரஹ்மான யா அல்லாஹ், அமீர் அலிஜி அவருடைய கபருக்கு பூஞ்சோலை ஆக்கிடு ரப்பே. ரஹ்மான் யா அல்லாஹ், இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சுஹதாக்கள் நல்லடியார்கள் அவுலியாக்கள் அனைவருடைய பொருட்டால் கேட்கின்றோம். ரஹ்மானே ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது.